என்னைக்கு காவல்துறை கைகளை நீங்க கட்டி போட்டீங்களோ அன்னைக்கே நம்ம தமிழ்நாடு சுடுகாடா மாறி போச்சு. என்னடா எதுக்கெத்தாலும் திமுக அரசை குறை சொல்றோம்னு நினைக்காதீங்க. வேற வழி இல்ல, வேற யாரையும் நம்ம சொல்லவும் முடியாது. காவல்துறை சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? துறை முதலமைச்சர் கையில தான் இருக்கு. போலீஸ் யார் கையில இருக்கு? முதலமைச்சர் கையில தான் இருக்கு. எதனா பிரச்சனைனா பதில் சொல்ல வேண்டியது யாரு? முதலமைச்சர் தான். அப்ப முதலமைச்சர் எதுக்குமே வாய் திறக்காம இப்படியே அமைதியா இருந்தால் எங்க போறது? பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. நாட்டை காக்கின்ற காவல்துறையை எவ்வளவு வன்மையாக, அதான் அவனோட தாயை இழுக்கிறான். தெவிடியா முண்டை, தெவிடியா அப்படின்றான், தெவிடியா பையான்றான், உங்க அம்மா தெவிடியாடான்னு சொல்றான். இது எங்க போகுது? என்ன நியாயம் இதெல்லாம் சொல்லுங்களேன். எனக்கு ஒன்றும் புரியல. இப்படியே போயிட்டு இருந்தா எங்க தான் போறது தமிழ்நாடு? ஒரு காலத்துல வெளியூர் போனோம், அந்த பக்கம் போனோம், ஆந்திரா போனோம், தெலுங்கானா போனோம், அங்க ஹைதராபாத் அந்த பக்கம் போனோம்னா பயமா இருக்கும். மனிதாபிமானம் இல்லாம அங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு தமிழன் சொன்னா ஒரு அன்பு பாசம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த காவல்துறைக்கு இந்த நிலைமை என்ன? எவ்வளவு ஒஸ்டா நடந்துக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இது இல்லாம நிறைய நடக்குது நாட்டுல. அது மட்டும் தானா? இதோ பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. இந்த இளைஞன் பாவம், வேலைக்காக வந்த ஒரு இளைஞன், அவன் அமைதியா பாருங்க. அதாவது என்ன சொல்றது, ஒரு மிருகத்தை அடிச்சா கூட மிருகம் வந்து பாய பார்க்கும், அத கூட பண்ணாம பயத்துல உறங்கி உக்காந்துருக்கான் பாருங்க. எப்படி வெட்டுறான் பாருங்க, மனசாட்சி இல்லாம. ஒரு நாயை அடிச்சாலோ இல்ல ஒரு கோழி அடிச்சாலோ ஒரு ஆடை அடிச்சாலோ கூட பார்த்து நம்ம கண்ணை மூடுறோம். ஆனா இந்த மனிதனை எப்படி அடிச்சு நாசம் பண்ணி வெட்டுறானுங்க பாரு. எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு? எங்க போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு? எங்க போயிட்டு இருக்கு? என்னதான் பண்ண போறாரு முதலமைச்சர்? என்னதான் ஸ்டெப் எடுக்க போறீங்க? அப்பாவிகள் யாராச்சும் யூடியூபர்ஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி கருத்துக்கள் போட்டா புடிச்சு ஜெயில போடுவீங்க. அப்பாவிகள் எதுக்காச்சும் போராட்டம் பண்ணா தூக்கி ஜெயில போடுவீங்க. இந்த துப்புரவு தொழிலாளர்களை தூக்கி ஜெயில போட்டு வண்டியில போட்டு அமுக்கி உடச்சி கையை காலை முறிச்சு அனுப்புறீங்க. இது என்னதான் நினைக்கிறீங்க சார்? நாடு இப்படியே போயிட்டு இருந்தா எங்களோட நிலைமை தான் என்ன சார்? உங்களால முடியல, இன்னும் 3 மாசம் இருக்கு சார். ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க. அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அரசு நடத்த முடியலன்னு போயிடுங்க. ஏன் சார் உங்களால மக்கள் நாங்க பாதிக்கணும் சார்? பயமா இருக்கு சார் ரோட்ல நடக்கிறதுக்கு. பாருங்க எப்படி வெட்டுறான் பாருங்க. ஒரு பையனை போட்டு எங்க போச்சு அவனுக்கு இப்ப ஒரு பட்டம் ஒண்ணு இருக்கு, சிறார். எப்படி சிறார் ஆவான்? தெரிஞ்சுதானே கத்தி வச்சு சுத்துறான், தெரிஞ்சுதானே வெட்டுறான், தெரிஞ்சுதானே கஞ்சா அடிக்கிறான். இந்த கஞ்சா எங்க இருந்து வந்தது? இந்த கஞ்சா எவன் வித்தான அவனை பிடிக்க முடியாதா? அவன் யார்ட்ட வாங்கினா அவனை பிடிக்க முடியாதா? தமிழ்நாடு காவல்துறை நினைச்சா ஃப்ரீயா காவல்துறையை விட்டா காவல்துறை கரெக்டா வேலை செய்யும். ஆனா இங்க தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறையை ஃப்ரீயா விடல. அதுதான் இங்க பிரச்சனையே. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. காவல்துறை கைகளை கட்டாம உங்களோட கடமையை செய். இந்த உத்தரப்பிரதேசம் பாரு, எவன் தப்பு பண்ணா நடு ரோட்ல அவன் முட்டிய உடைச்சு முட்டி போட வச்சு சங்கிலி போட்டு இழுத்துட்டு போறாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுங்க. மாறுதா இல்லையா பார்? பயப்படுவோம் ஒருத்தனும் சார். யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் பயப்படணும் சார். யாருக்குமே பயப்படாம வாழலாம். எப்படிதான் வாழ முடியும்? ஒன்னு அப்பாவுக்கு பயப்படணும், இல்ல டீச்சர்ஸ்க்கு பயப்படணும், இல்ல அரசாங்கத்துக்கு பயப்படணும், இல்ல காவல்துறைக்காச்சும் பயப்படணும். யாருக்குமே பயம் இல்ல. நாங்க இப்படிதான் அட்டகாசம் பண்ணுவோம், அநியாயம் பண்ணுவோம். இது எங்கதான் போயிட்டு இருக்கு? மக்கள் சிந்திக்கணும். இன்னமும் சொல்றேன், 1000க்கும் 500க்கும் 300க்கும் பிரியாணிக்கும் கோட்டருக்கும் ஓட்டு போட்டு போட்டு தகுதி தராதரம் இல்லாதவங்களை அரசியல்ல கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, அதான் பிரச்சனை. என்னைக்கு நியாய தர்மம் நமக்கு பாதுகாப்பான அரசாங்கம் எதுன்னு பார்த்து நீங்க ஓட்டு போடுறீங்களோ அப்பதான் இந்த நாடு முன்னேறும். நீங்களும் நல்லா இருக்க முடியாது. என்னோட வேண்டுகோள். நன்றி.